ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பறந்து போ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மியூசிக்கல் காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா, மிர்ச்சி சிவா இவர் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் ராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ராம் படங்கனாலே அந்த ஒரு மாதிரியான ஃபீல் குட்டான ஒரு படம், அந்த ஒரு ரியல் லைஃப் நம்ம அப்படியே நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப்பை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம லைஃப்பே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு காமன் மேனோட ஒரு லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். அவரோட படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு படங்கள், ரொம்ப அழுத்தமான கதைகளாக தான் ராம் எடுப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா ஹீரோ, இவர் டேரக்டர்னு ஃபர்ஸ்ட் போஸ்டர்லாம் பார்க்கும்போது, டீசர் இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது, என்னடா இது ஒரு மாதிரி காம்பினேஷனே இல்லையா? அது கண்டிப்பாக எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா மிர்ச்சி சிவாவுக்கும் ராமுக்கும், ஸோ ராம் படத்தில் எப்படியும் மிர்ச்சி சிவா சூட் ஆவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த படம் பார்க்கும்போது தான் இது தோணுச்சு, இது வந்து ஒரு காமெடி ஜானர், ஒரு ஃபீல் கம் ட்ராமா, அதுவும் மெயினாக அந்த ஒரு ரோட் ட்ரிப் ட்ராமாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ப்ளஸ் நல்ல ஒரு காமெடி ஜானர் அப்படின்னு தெரிஞ்சு ராம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான இந்த மாதிரியான அந்த ஒரு ஹியூமர் கலந்த ஒரு காமெடி ஜானர் எடுத்திருக்காரு. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிவா அவர் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன டெலிவரி ஜாப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல ஒரு பொத்திக் வச்சிருக்காங்க. அவர் இப்போ அவர் பையனை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஊர்ல அப்படி இருக்கும்போது அவர் பையன் நல்லா படிக்கிறான். படிச்சுட்டு அவனுக்கு இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் இதெல்லாம் வருது. அப்போ ரொம்ப அரட்டை அடிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் எங்கேயோ ஒரு ரோட் ட்ரிப் கூட்டு போகலான்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அரட்டை அடிக்கிறான், எங்கேயோ வெளியே கூட்டு போ அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து ரோட் ட்ரிப் கூட்டு போகும்போது அவன் பண்ணக்கூடிய லூட்டிகள், அந்த அவன் செய்யக்கூடிய சம்பவங்கள், அவங்க பார்க்கக்கூடிய மனுஷங்கள், இதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிள் ஒன் லைன் பிளாட் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக மிர்ச்சி சிவா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு இந்த படத்துல. யூஸ்வலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ராம் படம், ரொம்ப சீரியஸான கேரக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம, அந்த கேரக்டரே ஒரு லைட்டா ஓரளவு டேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு காமெடியா தான் அந்த கேரக்டரை எழுதியிருக்காரு, சிவா கேரக்டரை. பட் அதுவும் சிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீரியஸான சீனை கூட அவரோட ஹியூமர்ல காமெடி ஆக்கிடுறாரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுவுமே மெயினா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா நீட்டா இருந்துச்சு. சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் படம் பூராமே ஒரு அப்பாவா ஒரு ரோல், அந்த ஒரு வாழ்த்தனம் பண்ற பையனை எப்படி அவர் மேனேஜ் பண்றாருன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு ஹியூமர் சென்ஸ் நிறைய காமெடியா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மிதுன் ரயன்ற அந்த பையன் தான் வந்து இந்த படத்துல சூப்பரான ஒரு கேரக்டர், முக்கியமான ஹீரோவா வந்தான்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாமே அவனை சுத்தி தான் ஓடுது. லைக் இந்த மாதிரியான ஒரு பையன்லாம் எல்லார் வீட்லயும் இருந்தா ஆஹா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு பையனெல்லாம் மெயின்டைன் பண்றது அப்படின்னு தோணும். இந்த படம் பாக்குறவங்களுக்கு அவங்க பையனை கூட ஞாபகம் வரலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப வாழ்த்தனமான கூட ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லாமே அவ்வளோ சுட்டியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பான். அது எல்லாமே ஃபன்னா இருக்கும். அவனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது படத்துல. ரொம்ப சூப்பரா இந்த வயசுல அவ்வளோ பிரமாதமா நடிச்சிருந்தான். மெயினா அந்த அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் படத்துல. நல்லா அந்த அவங்களோட கேரக்டர் நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கிரேஸ் ஆண்டனி அவங்க இந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. சிவாக்கு ஒய்ஃபா ஒரு ரோல். ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் தான். படம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கால்லே தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் அந்த ஒரு கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவங்க வர சீன்ஸ்லாம் கூட நல்லா, அவங்க கேரக்டருமே நல்ல டேரக்டர் ஃபன்னா தான் இருந்தாரு. நிறைய இடங்கள்ல செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஹியூமர் காமெடி சீன்ஸ், நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அஞ்சலி அவங்க இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் தான். சிவாவோட அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டா ஒரு க்ரஷ்ஷா ஒரு ரோல். நல்ல மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்க இருக்கும். படத்துல ஒரு 3 சீன் தான் வராங்க. வர 3 சீனுமே ரொம்ப நல்ல பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அஜு வர்கீஸ் அவரும் இதுல வந்து அஞ்சலியோட ஹஸ்பண்டா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான் அவருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பைக்ல கூட்டு வர்றதே அவரோட அவர் ஒய்ஃபோட ஸ்கூல் டேஸ் க்ரஷ் அப்படின்றது தெரியும் அவருக்கு. பட் அது கூட்டு வரும்போது ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் சிவா பண்ணுவாரு. அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க தெரியும். அதெல்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அஜு வர்கீஸோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விஜய் ஜெயசுதாஸ் அவரும் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஜெஸ் குக்ன்ற அந்த ஒரு சின்ன பாப்பா, அவ வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு க்ரஷ்ஷா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபன்னா இருந்தது படத்துல. அவங்க கேரக்டர்லாம் அந்த படத்துல நீங்க பார்க்கும்போது தெரியும். சூப்பரா நடிச்சிருந்தாங்க அந்த பாப்பாவுமே. அதே மாதிரி பாலாஜி சக்தி வேற அந்த படத்துல வந்து சிவாக்கு அப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்துலயே ஒரு 2 சீன் தான் வருவாரு. 2, 3 சீன் தான். பட் அவர் வர சீன் எல்லாமே நல்லா காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருந்தது நிறைய இடங்கள்ல. சூப்பரா அவருக்கும் சிவாக்குமான அந்த ஒரு காமெடி சீன்ஸ் ஒரு 2, 3 சீனா இருந்தாலுமே ரொம்ப நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு பாலாஜி சக்தி. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து சந்தோஷ் தயாநிதி பண்ணியிருந்தாரு. படத்துல இருக்கிறத ஒரு 10, 12 சாங்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அப்படியே ஒரு மியூசிக்கல் காமெடி ரோட் ட்ரிப் டிராமா அப்படின்ற ஒரு ஜானல் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னும்போது படம் ஃபுல்லா சாங்ஸ் வருது. பட் அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். மெயினா அந்த ரிலீக்ஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அந்த கதைக்கு ஏற்ற ஒரு ரிலீக்ஸா இருந்தது. சாங்ஸும் நல்லா போட்டிருந்தாரு மியூசிக் எல்லாமே. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜா பிரமாதமா பண்ணியிருந்தாரு. மெயினா அந்த ஒரு ராம் படங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணுவாரோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிளசண்டாவும் ரொம்ப நேச்சுரலாவும் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எம்கே ஏகாம்பரமோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இந்த ஒரு மலை, சின்ன கிராமங்கள், ஒரு பசுமையான ஒரு ஒரு இடங்கள்ல எடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே கண்ணுக்கே பிளசண்டா இருந்தது. அந்த ஒரு டிஐ ஒர்க்கா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், சுத்தி சுத்தி அந்த மலைகள், சின்ன சின்ன காடுகள்,
ரொம்ப நேச்சுரலா சூப்பரான பிளேஸ்ல சின்ன சின்ன லொகேஷன்ஸ் தான் போய் எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரோட சினிமாட்டோகிராஃபில. அதே மாதிரி மதி விஎஸோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டா அந்த படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே பெருசா ஒரு சீனும் லேக்கா போகாம கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் இந்த அவரோட கட்ஸ் எல்லாமே. மெயினா டைரக்டர் ராம் அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படங்களும் நல்லா அழுத்தமா ஒவ்வொரு கதைகளா சொல்லும். நல்லா நீட்டா இருக்கும். அவரோட படத்துல ரைட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டயலாக் ஸ்ட்ராங்கா இருக்கும் ராம் படத்துல. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் தங்கமீன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தங்கமீன்கள் நீங்க என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பொண்ணு அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஒரு அப்பா பையன். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபன் அண்ட் காமெடியா ஃபன் ஃபில்டான ஒரு காமெடியா இருக்கும் இந்த படம். ரொம்ப பிரமாதமா கொடுத்திருந்தாரு படத்துக்கு. உண்மையா ராம் இந்த படத்துல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் டயலாக்ஸ் தான். ஒவ்வொரு டயலாக்குமே அவ்வளோ நல்லா நீட்டாவும், ரொம்ப எமோஷனலா அழுத்தமா உங்களுக்கு இல்லைன்னா கூட ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஹியூமராவும், காமெடியாவும் லைக் அந்த டயலாக்கே நமக்கு வந்து நேச்சுரலா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இருக்கும். ரொம்ப இதுல வந்து ராம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளிய வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு காமெடி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நெறைய இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆனது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவாவுக்கும் அந்த பையனுக்குமான அந்த ஒரு காமெடி சீன்ஸ் நெறையா சூப்பரா அந்த ரோட் ட்ரிப் போறது, அவன் ஓடி போறது, அவன துரத்திட்டு இவரு போறது. இந்த இந்த படத்த பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு என்னடா பையன் இப்படிப்பட்ட பையன்லாம் பெத்துட்டு அப்பா கஷ்டப்படுறாரே அப்படின்ற மாரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம். நெறைய இடங்கள்ல டயலாக்ஸ்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாரி செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் அல்டிமேட். ஒவ்வொரு சீனுமே ஆனா இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத மாரி இருக்கும். ஏன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவும் பையனும் ரோட் ட்ரிப் போவாங்க. அதுல அப்பா போய் அவரோட க்ரஷ் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வருவாரு ஒரு நாளு. அதே மாரி பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் ஜஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் தான் ஆகும் இப்போ அந்த பையனுக்கு. அவனும் போய் அவனோட க்ரஷ் வீட்ல போய் இருப்பான் ஒரு நாளு. அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா மேட்ச் அவுட் ஆயிருந்தது. அதே மாரி அவனுக்கு மெயினா இந்த மிர்ச்சி சிவாக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்ற ஒரு சீன் இதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாரி செகண்ட் ஹாஃப்லயும் நெறைய இடங்கள்ல வந்து ஃபன் ஃபில்டான மூமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்ளோ வச்சிருக்காரு. ஒவ்வொன்னுமே அவ்ளோ நேச்சுரலாவும், கதைக்கு நெருக்கமாவும் இருந்தது. பிளஸ் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அது என்னன்னா, படம் ஒரு மாரி ஸ்லோவான ஒரு ஸ்லோ பர்னிங் ஸ்க்ரீன் பிளே தான். அது ஒரு மாரி உங்களுக்கு பொறுமையா தான் போகும் படம். பெருசா அந்த அளவுக்கு வந்து லேசியான ஸ்க்ரீன் பிளே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரின்றபோது, ஒவ்வொரு சீனுமே அப்படியே பொறுமையா தான் எடுப்பார். பட் பார்க்கவும் எங்கேஜிங்கா இருக்கும். ஏன்னா அந்த ரைட்டிங் அத பொறுத்தவரைக்கும் ராம் அதுல பின்னிட்டாரு. அதுல கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல லைட்டா சின்னதா ஒரு இடம் சொதப்பியிருந்தாருன்னா கூட, ஏதாவது ஒரு எமோஷனல் மூமெண்ட் உள்ள கொண்டு போயிருந்தாருன்னா கூட படம் சொதப்பிட்டு இருக்கும். இதுல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நான் காமெடின்னு பண்ற அந்த நேச்சுரலான அந்த காமெடி, அந்த அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த உறவு, அந்த காமெடி அது எல்லாமே வந்து அவ்ளோ ஃபன்னாவும் சொல்றேன்ற மாரி கொண்டு போயிருந்தா, ஒரு 2, 3 சீன்ஸ் படத்துல ரொம்ப எமோஷனலாவும் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப உங்கள ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகாம ஓரளவு அந்த ஒரு எமோஷன் சீனா வச்சு முடிச்சுட்டாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலயும், டயலாக்கும் ரொம்ப நேச்சுரலா இருந்ததுனாலயும் படம் ரொம்ப நல்லா நீட்டா போச்சு. டுவர்ட்ஸ் காமெடி சீன்ஸ் நெறைய இந்த படத்துல வந்து ராம் உள்ள வச்சிருந்தாரு. அது வந்து பெரிய பிளஸ்ஸா இருந்தது இந்த படத்துக்கு. செகண்ட் ஹாஃப்லலாம் அந்த மரத்து மேல ஏறிட்டு சிவாவும் அந்த பையனும் பண்ற சீன்லாம் அல்டிமேட். உண்மையிலே பிரமாதமா இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இது நம்ம வந்து போம்போது என்னடா இது மிர்ச்சி சிவா, ராம் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுல போனீங்கன்னா, வெளிய வரும்போது பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் குடுத்துருக்காரு அப்படின்னு தோணும். மெயினா பசங்கள பெத்த அப்பாக்கள் இந்த படத்த கண்டிப்பா போய் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம். ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேமிலி மூவி இது. ஸோ எல்லா ஏஜ் ஆடியன்ஸும் போய் ரசிச்சு பார்க்கலாம். நல்லா நீட்டா இருந்தது. எனக்கு இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே பெருசா தோணல. அந்த அளவுக்கு ராம் வந்து அவ்ளோ நேச்சுரலா அந்த ஒரு லைஃப் மூமெண்ட்ஸ் அவ்ளோ சூப்பரா கேப்சர் பண்ணியிருக்காரு. படம் பார்த்துட்டு வரும்போது ஏதாவது திருப்தியான ஒரு ஃபீல் குடுக்கும். நல்லா நீட்டாவும் இருந்தது இந்த படம். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 8 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். இப்ப ரீசென்ட்டா வந்த தமிழ் படங்கள்ல இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட்டா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த படம் டைம் இருக்கும் எல்லாரும் வீக்கெண்ட்ல தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய படம் தான் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். என்னோட சைட்ல இருந்து. கண்டிப்பா இந்த மாதிரியான படங்கள் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நீங்க பழைய ராம் படங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல போகாம, ஒரு யூசுவலான ஒரு ஒரு அப்பாக்கும் பையனுக்குமான அந்த ஒரு இது ஒரு ஃபன்னான ஒரு படம்ன்ற மாரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ராம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு வந்து தான் எடுத்திருக்காரு. அதான் நான் சொன்னேன். இந்த படம் கொஞ்சம் அவரோட சின்ன சின்ன டச்சஸ் உள்ள இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு ஃபன் ஃபில்டு டிராமா தான். அது போய் பாருங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.